ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான வெண்டிக்காய் காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க அந்த சிம்பிளான வெண்டிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எனக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கீங்க. அதை நம்ம இப்போ வெண்டிக்காய் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் வெண்டிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வெண்டிக்காயை நல்லா வதக்கிக்கலாங்க. அந்த பச்சை நிறம்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கிறணுங்க. அதாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். காரக்குழம்புக்கு நம்ம வெண்டிக்காயை நல்லா வதக்கி போட்டோம்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம நல்லா வதக்கியாச்சு. நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா க்ரீன் கலர் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதே பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானதை நம்ம வதக்கி எடுத்துருவோங்க. இப்போ நம்ம 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ அதை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 4 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க. அதையும் இதோடு சேர்த்து நம்ம வதக்கணும். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. தக்காளி போட்டால் நல்லா டேஸ்ட் கிடைக்குங்க. நம்ம தக்காளி கொஞ்சம் கூட போட்டால் புளி கம்மியாக ஊற்றிக்கலாம். தக்காளி கம்மியாக போட்டிங்கன்னா புளி கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் போடணுங்க. இதில் இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் ஒரு தேங்காய் அளவு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டிருக்கேங்க. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வதக்குனதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அதே பாத்திரத்தில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாங்க. நம்ம தாளிக்கும் போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கடுகு நல்லா வெடிக்கொட்டுங்க. கடுகு வெடித்ததும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்ல மணம் கொடுக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நான் வெந்தயம் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கலாங்க. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இப்போ மல்லியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு பொடி யூஸ் பண்ணிக்கலாங்க. சப்போஸ் உங்ககிட்ட பொடி இல்லைன்னா நீங்கள் புளிக்குழம்பு பொடி யூஸ் பண்ணலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சிருக்கிற வெண்டைக்காயை இதோட சேர்த்துடலாங்க. இப்போ எல்லாம் ஒரே மாதிரி நீங்கள் கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா கிண்டியாச்சு. இப்போ அந்த பொடியெல்லாம் நம்ம வெண்டைக்காயில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம், சீரகம், தேங்காய்ச்சில் அதை இதில் ஊற்றிக்கலாங்க. நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் கிரேவியாக தாங்க வைக்க போகிறேன். தண்ணி கலந்து இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு எலுமிச்சைப்பழம் அளவு உருண்டை எடுத்து புளி ஊற வச்சுருக்கேங்க. இப்போ அந்த புளி தண்ணியையும் இதோட சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கல் உப்பு தாங்க போடுறேன். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு வெந்துக்கிட்டு இருக்குங்க. பாருங்கள், இப்போ எண்ணெயெல்லாம் லைட்டாக மிதந்து வருது. சைட்லலாம் பாருங்கள், எண்ணெய் மிதந்து வருது. சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.